எனக்கு இப்போ நம்ம அரங்கம் நிறைந்திருக்கிற நம்முடைய இந்த தமிழ் இனம் மொழி இந்த காலத்தில் பெரும் பாடாற்றிய நம்முடைய புலவர் கலிய பெருமாள் ஐயா ஐயாவோட அன்பு புதல்வர் தேனியை போல இந்த சமூகத்திற்கு மிகுந்த சகிப்புத்தன்மையோடு அந்த குடும்பம் செய்த தியாகம், அந்த தியாகத்தினுடைய அந்த வடிவத்தை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு தளராமல் போராடுற ஒரு அரிய போராளி குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளம் போராளி, முறுக்கு மீசையோடு நம்முடைய சோழன் நம்பியார் ஐயா. அது பெரிய வியப்பு, பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவரை தெரியாம யாரும் இருக்காது. எல்லா இயக்கங்களுக்கும் ஆளுமைகளுக்குள்ளும் ஊடுருவி தன்னுடைய கருத்தை நிறுவுவதற்கும், மாற்று கருத்திருந்தாலும் சினம்பட்டு உறவை துண்டித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து உறவை நடத்தி எப்படியாவது இந்த தமிழ் இனம் மொழி பாதுகாக்கப்படணுங்கிறதுல அயராது பாடுபடுவார் ஐயா. பல பல நிலைகளில் இந்த அந்த வறண்ட மண்ணில் கடலூர் மாவட்டத்தை இந்த தமிழ் தேசிய நிலம் அல்லது இந்த நிலப்பரப்பு அல்லது தமிழர் உலகம் முழுக்க பரவி வாழ்கிற நிலம் கடலூர் மாவட்டத்தை மறக்காது. அதில் புலவர் கலிய பெருமாள் ஐயா ஐயா, நம்முடைய சோழ நம்பியார் ஐயா, நம்முடைய பெரியவர் தமிழரசன் ஐயா. அவங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தமிழரசன் ஐயாவை தெரியறதுக்கு முன்னாடியே பொன்பரப்பி சொல்லுவாங்க. உடன் சொல்லுவதே பொன்பரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை வங்கி பொருளீட்டுன்னு சொல்லி நம்ம சிவசுவரனையெல்லாம் சொல்கிற மாதிரி, நம்முடைய பொதுவாக சொல்கிற மாதிரி அதை இன்னொரு வார்த்தைகளை பயன்படுத்துவது தாழ்வு என்று கருதுவதால், ஏன்னா தனித்த ஆதாயத்திற்காக ஒரு பொருளை எடுப்பது பறிப்பதுக்கான பொருள் வேறு, அது கொலை திருட்டு கொள்ளைன்னு சொல்லுவாங்க. இது மக்களுக்காக அரசினுடைய கருவூலத்திலிருந்து எடுத்ததை பொருளீட்டி மக்களுக்காக மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்கான ஒரு கொள்கை திட்டத்திற்கு தேவைப்படுகிற நிதியை எடுத்து கையாளுவதை பொருளீட்டு முயற்சி. அந்த முயற்சியில பொன்பரப்பி ரொம்ப பிரபலமானது. இன்னொரு கவன ஈர்ப்பு பெரிய செய்தினா, நீங்க மருதையாறு இந்தியாவிலேயே மறக்க முடியாத ஒரு ஆறு அப்படின்னா அது அரியலூர் பக்கத்தில் இருக்கிற மருதையாறு. மருதையாற்றுல தான் 1987 ஐயா அந்த 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 சம்பவத்தை அங்கே நடத்துகிறாங்க. அந்த சம்பவம் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, வர்க்கத்திற்காக, ஈழத் தமிழர்களினுடைய துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்காக சர்வதேச கவனத்தை ஈர்த்து இந்திய தேசியத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் அப்படி ஒரு சம்பவத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க. அதில் பல பார்வை இருக்கு. ஒன்று நம்முடைய கடுங்கோட்டு செயல்பாடு, அறவழி செயல்பாடு. அப்போ நம்ம ஒரு பகத்சிங்கை பார்க்குறோம், தெளிவனை பார்க்குறோம். பாராளுமன்றத்தில் குண்டு வீசிய பகத்சிங் ஒரு நம்ம தேசத்திற்காக உயிரை தந்தவர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் நீங்கள் கூர்மையாக பார்க்கணும். சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலுடைய அலுவலகத்தில் பஞ்சாபில் பின்னாடி அண்ணல் காந்தி தேசத்தந்தைன்னு ஐயாவோட படம் இல்லை, அம்பேத்கர் ஐயா படம் கூட இருக்கான்னு தெரியாது. ஆனால் பகத்சிங் ஐயாவுடைய திருவுருவ படத்திற்கு கீழே தான் ஆம் ஆத்மி, கெஜ்ரிவால், அங்கே இருக்கிற பஞ்சாப் அரசு அப்படி இருக்கு. அப்போ நம்ம ஒரு அரசு உருவானா நம்ம மேலே பிரபாகரன் ஐயா படம் இருக்கும், பெரியவர் ஐயா புலவர் ஐயா இருக்கும், தமிழரசன் ஐயா படம் இருக்கும்னு நீங்கள் பொருத்தி பார்க்கணும். இப்போ நீங்கள் உளவு பிரிவு பெரிய அறிவுச்சீவிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 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 சட்டப்படி ஒரு கடுமையான பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டவாதியை, ஒரு தியாகியை நீங்கள் வேறொரு வடிவத்தில் நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்கான முயற்சி. ஆகவே அதை அனுமதிக்க முடியாது. அதைத்தான் நம்ம சகோதரி கவிதாவெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு சொன்னாங்க. தன்னுடைய சொந்த வீட்டில் தன் தாய்க்கும், தன் தாயின் அன்பு மகன், தமிழ் தாயின் அன்பு மகன் தமிழரசன் ஐயாவுக்கு ஒரு திருவுருவ சிலையை அங்கே அல்லது மணிமண்டபத்தை அல்லது ஒரு நினைவிடத்தை உருவாக்குவதற்கே காவல்துறை அனுமதிக்கவில்லை. அதான் அம்மா ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட சொன்னாங்க. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு 78 ஆண்டுகள் நெருங்கிய கூட இன்னும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் வாழுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் மறைந்து விட்டார்கள். தன்னுடைய இடத்தில் தன்னுடைய திருவுருவ படத்தை நிறுவுவதற்கும் அவர்களுடைய நோக்கத்தை அல்லது அவர்களுடைய செயல்பாட்டை, அவருடைய தியாகத்தை பக்கத்தில் இருக்கிற நம்முடைய சக சமூகம், நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது. அப்ப நீங்க தெளிவன் போராளி குழுக்களிலிருந்து, விடுதலை புலிகளிலிருந்து அந்த ஒரு அன்பு தம்பி பட்டினி போராட்டத்தை நடத்தி நீர் அருந்தாமல் உலகத்தில் தன்னுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னையே உருக்கி உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உடலிலிருந்து பிரிவதை உலகம் பார்க்கிறது.
கோரிக்கை ஏற்கப்படவில்லை, மறுக்கப்படுகிறது, இறந்தே போயிட்டார். சரி, அப்ப இன்னும் அப்படி பகத்சிங்கை பார்த்தோம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையா பார்த்தோம், காந்தியை பார்த்தோம். இது ரெண்டு மானுட சமூகம் துவங்கிய நாளிலிருந்து அன்பால் ஒன்றை அடைவது ஒன்று இருக்கிறது, இன்னொன்று ஆயுதத்தால், வன்முறையால், பலாத்காரத்தால் சாத்தியமான ஒன்று இருக்கிறது. அப்படிதான் இப்ப செஞ்சு நம்மெல்லாம் தேர்தல் நடத்தி நடக்கல. வெறும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வங்காளதேசத்துல ஷேக் ஹசீனா ஆட்சியை கைப்பற்றுகிறார். எப்படி? தேர்தல் முறையமைப்படி தேர்தல் நடத்தி தான் அதிகாரத்துக்கு வந்தாங்க. வெறும் ஒரு 90 நாட்களுக்குள் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு இப்பொழுது அந்த நாட்டினுடைய அதிபர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, இந்தியாவில் இருக்கிறதாகவும் தலைமறைவா இருக்கிற மாதிரியும் செய்தி பார்க்கணும். இப்ப மக்கள் புரட்சி ஆட்சியை ஒரு சில மணி நேரங்களில், ஒரு சில நாட்களில் மாற்றிவிடும் என்பதற்கு அண்மை கால சான்று நம்ம வங்காளதேசத்தை பார்க்கணும். ஆனா ஈழத்துல அது சாத்தியப்படல, தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படல. என்ன காரணம்? இப்ப நீங்க நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கனடாவில் இருக்கக்கூடிய கால்விஸ்தான், அதாவது பஞ்சாபியர்கள் சீக்கியர்களுக்கான விடுதலை இயக்கத்தை சார்ந்த ஒருவர் சிறையில் இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சிறையில் இருந்தவரை போட்டி போடுகிறார். போட்டியிட்ட அனைத்து தேசிய கட்சிகளும் தோற்று போகிறது. சிறையில் இருக்கிற அந்த தேசிய இனத்துக்காக போராடுகிற ஒரு மாவீரன் போராளி அங்கே தடா ரஹீமன் மாதிரி அங்கே வெற்றி பெறுகிறார். இன்னும் சொல்ல போனா தடா ரஹீமன் மாதிரியே ஒருத்தர் காஷ்மீர் எழுத்தாளர், ஒரு போராளி, மனித உரிமை போராளி சிறையில் இருக்கிறார். காஷ்மீரத்து தேசிய இனம் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இப்பொழுதும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? அதான் பெரும் கொடுமை. என்னன்னா, உலகத்திலேயே அரசியல் அனாதைகளாக, அரசியல் மூடர்களாக, அரசியல் பேடிகளாக, அரசியல் கோடைகளாக இருக்கிற ஒரே சமூகம் தேசிய இனம் தமிழ் தேசிய இனம் தான். இவர்களைப் போல மூடர்கள், இவர்களைப் போல ஒரு கோடைகளை நீங்க உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இனத்தையும் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. எந்த இடத்திலும் இவன் அணி சேர்ந்து ஒரு கருத்தியலில் இருந்து வென்றதா வரலாறு. கார்ட்டூனிஸ்ட் பாலா சொன்னார், கருத்து புரட்சி முதல்ல கருத்தை உருவாக்குது. அதைத்தான் நம்ம செந்தமிழன் இப்ப கத்தி கத்தி அந்த கருத்தில் இந்த மக்கி போன இந்த சமூகத்துக்கு ஒரு நெருப்பை வைத்து புகை வருவதற்கான ஒரு சூழல். அதுதான் இப்ப நம்ம எல்லாரும் இணைந்து நீண்ட காலம் பாடுபட்டு போராடி ஒரு 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 வெளிச்சத்தை, ஒரு தீப்பொறியை நம்ம பற்ற வைப்பதற்கு முயற்சிக்கிறோம். அது நம்ம சொன்ன மாதிரியே அந்த முயற்சி கூட எந்த நேரத்திலும் இது அடக்கப்படலாம் அல்லது முடக்கப்படலாம்ங்கிற ஒரு அச்சுறுத்தலையே இருக்கு. பல வழக்குகள், பல நெருக்கடி, சாதியின் பெயரால, மதத்தின் பெயரால மிக கடுமையான நெருக்கடி, சாத்தியமே. பல பெரிய மதத்தின் பெயரால் அரசியல், காஷ்மீர் தேசியம் அரசியல் உரிமை இழந்து அடிமைகளாக வாழ்கிறது. மேற்கு வங்காளத்தில் வங்கத்து தேசியம் இப்பொழுதும் அடிமைகளாக இருக்கிறது. இந்திய பேரரசின் அந்த அடையாளத்தோடு தமிழ் தேசிய இனமும் அப்படிப்பட்ட கடுமையான அடக்குமுறையில தான் நாம் இனம் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது. இங்கு சாதியா நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம், மதமாக நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தமிழரசன் ஐயா, புலவர் கலி பெருமாள் ஐயா மாதிரி எவ்வளவோ அதுக்காக முயன்ற பொழுது கூட அந்த முயற்சி வெற்றி பெறாமல் முயன்றவர்கள் எல்லாம் தோற்று போய் சிறைப்பட்டு உயிரிழந்து நம்ம ஒரு இப்ப நம்ம ஐயா மாதிரி சிவலிங்க அமர்ந்திருக்காங்க, எல்லா தியாகத்தையும் செய்துவிட்டு அவங்கதான் இந்த நாம இப்ப இந்த போராட்டங்கள்லாம் தமிழரசன் ஐயா இவர்களோடு கூடவே இருந்தவங்க. அதுல பொன்பரப்பில அவரே ஒரு ஒரு நல்ல விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தமிழரசன் ஐயா. ஒரு பாசன வசதி உள்ள நல்ல கிராமம். அந்த காலத்தில் பொறியியல் பட்டதாரி. இப்ப கூட நம்மள பெரும்பாலும் பொறியியல் பட்டதாரியா இந்த அரங்கத்தில் இருக்க மாட்டோம். அந்த காலத்தில் ஒரு பொறியியல் பட்டதாரி, அதாவது கோவையில தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லப்படுகிற ஒரு வளர்ந்த நகரத்துல பொறியியல் படிச்சுட்டு இந்த சமூகத்தின் பால், மக்களின் பால், இனத்தின் பால், மொழியின் பால், வர்க்க பேதத்தின் பால், அப்பாவி மக்களுக்கு அறிவை ஊட்டுவதற்கு கருத்து அரசியலை முன்னெடுத்து கொண்டு களத்தில் ஆயுதத்தாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கு முயன்ற ஐயா தமிழரசன். இப்ப நம்ம எந்த அரசியலிலும் இங்க ஜனநாயக அரசியலாலும் இந்த மக்களை நம்ம வென்றெடுக்க முடியல.
கருத்தை ஊட்டி வாக்குகளை சேகரித்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத அளவுக்கு தமிழர்களாக நாம் மூடர்களாக இருக்கிறோம். களத்தில் இறங்கி போராடுவதற்கு வக்கற்ற கோழைகளாகவும் பேடிகளாகவும் நம்ம இருக்கிறோம். குறைந்தபட்சம் எந்த வழக்குக்கு நாம் அஞ்சுகிறோம் என்றால், தடையை மீறி ஊர்வலம் சென்ற, தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த, தடையை மீறி பட்டினி போராட்டம் நடத்த முயன்ற ஒரு சின்ன ஒளிபெருக்கி, ஒரு குட்டி 10 பேருக்கு கேட்குற மாதிரி உன்னை கொண்டுட்டு நீங்கள் தெருவில் நடந்து போனாலே மொத்த காவல்துறையும் என்ஐஏ வரும், பெரிய பெரிய விசாரணை முகமைகள்லாம் வருவாங்க, உளவு பிரிவு, அந்த பிரிவு, கியூ பிரான்ச்சு, சட்டம் ஒழுங்கு எல்லா பிரிவு வந்துடுவாங்க. அப்புறம் சர்வதேச பிரிவு எல்லாம் வந்து ராமசாமி யாரு, முனுசாமி யாரு, கைதாயெல்லாம் எடுத்து போட்டோவில் ஒரு படத்தை போட்டு ஒரு பயங்கரவாதி, அரசுக்கு எதிராக போராட முயன்ற, வள்ளுவர் கோட்டத்தில் 7 பேர் அரசுக்கு எதிராக போராட முயன்றார்கள், துண்டு பரப்புரையை செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நான் ரொம்ப ரொம்ப கொடுமை, இவ்வளவு நவீன சமூகத்தில் இப்போ நீங்கள் கோவை சிறையில் இருக்காங்க, நீதிமன்றத்தை அழைச்சிட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு கைது சுற்றி வளைப்புன்னு சொல்லுவாங்க. முதலெல்லாம் கூட ஆர்டிஎக்ஸ் இருந்தது, வெடிகுண்டுகள் இருந்தது, தானியங்கி துப்பாக்கிகள் இருந்தது, அல்லது கள்ள நாட்டு துப்பாக்கி இருந்ததுனாவது சொல்லி ஒருத்தரை கைது பண்ணி ஒருத்தரை மாவோயிஸ்டுமா, அவங்க நக்சல் பாரிப்பாங்க, தனித்தமிழ் நாட்டு மீட்டு படைப்பாங்க, ஏதோ அவனே வச்சுக்குவான், போலீஸாக வச்சுக்குவான், பேரெல்லாம் அரசாங்கமே வச்சுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வருவான், செல்போனை வாங்கிட்டோம், ஒரு சிம் கார்டு கைது, ஒரு சிம் கார்டு பறிமுதல், செல்போன் பறிமுதல், லேப்டாப் பறிமுதல், ஒரு ஜோர்னா பை பறிமுதல். இவர் தான் மாவோயிஸ்ட், இவர் தான் நக்சல் பாரி, இவர் தான் தமிழ் தேசிய தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து துண்டித்து முயன்றார். இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு சதுரடியை கூட கைப்பற்ற முடியாத ஒரு அப்பாவி ஏழையா, ஒரு நேரம் உணவு உண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவன் இவ்வளவு இந்திய பேரரசில் இருந்து இந்த நாட்டை பிரிச்சுவான்னு சொல்லி அப்படி சிந்திக்கிற பொழுதே அந்த மூளையை சிதைத்து சிறைப்படுத்தி, முடிந்தால் அவனுடைய மரணம் உயிரை பறித்து, குடும்பத்தை சிதைத்து, உற்றார் உறவினரிடமிருந்து அவனை துண்டித்து, இந்த கருத்து, அதாவது தன்னுடைய மண்ணில் தமிழினத்தில், தன்னுடைய இனத்தில் தன்னுடைய மண்ணில் தன்னுடைய மனிதனுக்காக பேசுகிற சிந்தனை, அந்த கருத்தையே நசுக்குகிற அளவுக்கு அந்நிய அரசியல் ஆற்றல் நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இப்பொழுதும் நாம் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். இவ்வளவு ஒரு 8 கோடி பேர் வாழ்ற நாடு, உலகம் முழுக்க 10 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற நம்முடைய தமிழர் மக்கள் இருக்கிறோம். தலைநகர் சென்னையில் இருக்கிறோம். நடப்பது மாபெரும் தியாகியினுடைய நூல் வெளியீட்டு விழா. இவ்வளவு சிறப்பா எல்லா ஆளுமையிலும் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு 50 பேர் 100 பேர் இங்கு கூடுவதையே அரிது. இந்த 50 பேர் 100 பேர் கூடுவதற்கு அனுமதியை பெறுவது கற்பனை செய்து பார்க்க முடியாது. அது நம்ம கௌதமணிங்கன்னா நம்ம புகழேந்தியன்னா பாவம், நாங்க போய் ஒரு 2 நிகழ்ச்சி நடத்துறோம். அங்க அண்ணா இந்த ஒரு அப்படி என்னமோ இப்படி என்னமோ ஒளியெல்லாம் வச்சு என்னமோ பண்ணுவோம். நாங்கள் டீயெல்லாம் வச்சு பாகிற 4 நிகழ்ச்சி நடத்துவோம். அவரே சென்னை வழக்கறிக்கிறதா நாங்கள் ஒரு 25 பேர் கூடி ஒரு மேடையில் அந்த நினைவை நாங்கள் ஏந்திரம்னு சொல்றதுக்கு போராட்டம் இருக்குல்ல, பெரும் கொடுமை. 1,00,000 பேர் அந்த பாதையில் போவான், 1,50,000 லட்சம் பேர் செத்து போயிட்டோம். கண்ணு முன்னாடி தனியில சிதைக்கப்படுது, பெண்கள், குழந்தைகள். உலகத்திலேயே அவ்வளவு ஒரு கொடுமையான மனித இன ஒழிப்பு. அது ஒரு நினைவேந்திரம் சொன்னா ஒத்துக்க வேண்டாம். சரி, ஒத்துக்கலைன்னா அது ஈழத்திலே இருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டுல மெரினாவில் 10 மெழுகுவர்த்தி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ என்னுடைய தாய், என்னுடைய குழந்தை, என்னுடைய அண்ணன், தம்பி இப்படி கொத்தா செத்து போயிட்டான், அதை நான் கொஞ்ச நேரம் நினைவில் வைத்து தாங்கிறேன்டான்னு சொன்னா, அதை நீ நினைக்காதுன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் பயங்கரவாதி. அவன் நினைக்காதுன்னு சொல்றான்ல, அதுக்கு பயந்து ஓடிறான் பாரு இந்த கோலம், இந்த மூடை. இந்த நாடு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்றான். இந்த மூடர்கள், கோழைகள் ஒடுங்கி முடங்கி வாழ்வதை இந்த நாட்டில் ஜனநாயகம் பூத்து குலுங்குகிறது. அதாவது ஊமைகள் சொல்ல முடியாது, பேச்சு இல்லாதவ அப்படின்னா அது ஒரு தாழ்வானது. அந்த அளவுக்கு கோழைகளாய், மூடர்களாய், அரசியல் அனாதைகளாய் உலகத்தில் இருக்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் தேசிய இனம் தான்.
அது தமிழர் செய்தியா காலத்தில் இருந்து அவர் 1945 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு பிறந்து சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் ஒரு 15-20 ஆண்டு காலம் வாழ்ந்து எப்படி வாழ்ந்திருப்பாரு எனக்கு தெரியும். இப்ப நீங்க இங்கேயே நம்ம இந்த அரங்கத்தை நம்ம வாங்குறதே இங்க முதலாளியே அவ்வளவு இலவா கொடுத்துருக்க மாட்டாரு. எங்க ஜெகதீசன் எல்லாம் தெரியும். இந்த அரங்கத்தை இந்த பெயரில் இந்த உருவத்தை வைத்துக் கொண்டு அனுமதி அவ்வளவு இலவா தர முடியாது, கிடைக்காது. அதற்கு பிறகு காவல்துறை கடுமையா நெருக்கடி பண்ணாங்கன்னு கூட நம்ம கௌதம் சொன்னார். கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டேன். அது கூட தம்பி சொல்லிச்சு, நான் திருச்சியில நடத்துறேன், செல்வகுமார் தமிழ் தேச கட்சி நாங்க நிறைய நடத்துறோம்னு சொன்னாங்க. அது கூட அப்ப நம்ம ஏன் நம்ம வந்து பிரித்தாடுறோம்னா, இப்ப சாதியாக கூர்மைப்படுகிற இந்த மூடர்கள், அதாவது தமிழர்கள் மதமாக கூர்மையாகி களத்தில் தன்னுடைய சொந்த சகோதரனையே அழிப்பதற்கு திரட்சியாக கூடுகிற இந்த தமிழர்கள் மூடர்கள் கூட்டம் இனம் மொழினா ஒரு விழுக்காடு கூட சொரணை இல்லாத, சூடு இல்லாத, மான உணர்ச்சி இல்லாத என்ன செய்யறது, இன்னும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதற்கு நமக்கு தயக்கமா இருக்கு. அப்படி ஒரு கொடுமை கண்ணு முன்னாடி நடக்குது. அப்படியே நீங்க சேப்பாக்கத்துல நாங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். வடநாட்டில் இருக்கிற மார்வாடிகளும் இந்திக்காரர்களும் நகைக்கடைக்காரர்கள் ஜவுளி கடைக்காரர்கள் பல்வேறு வணிகர்களும் உழைப்பாளிகளும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து பிரஸ் கிளப்புக்கு பக்கத்துல அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வர்றான். அவன் கட்சி சொந்த கட்சி பிஜேபி, இது RSS கொடியை தாங்கி வர்றான். அது இந்தி கட்சி, வடநாட்டு கட்சி, பாஜக, RSS வாழ்கன்னு வடநாட்டிலிருந்து இங்கு குடியேறியவனுக்கு இருக்கிற உணர்வு, அரசியல் உணர்ச்சி இருக்குல்ல, அரசியல் உரிமைங்கிற அந்த அந்த அவனுடைய மண்ணுன்னு சொல்றான்ல, இதை பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம என்ன செய்யறது, 10 பேரை திரட்ட முடியல. இந்த கருப்பா இருக்கிறவன் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றவன் தூய தமிழையே தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒருத்தனை தயார் செய்ய முடியல. எங்க ஊரா தமிழ்நாடு முழுக்க, எங்க உலகம் முழுக்க. சரி, ஒருத்தனை ஆர்ப்பாட்டத்தை தடையை மீறினார் கைது தனியரசுனா பிணையில் எடுக்கிறதுக்கு வழக்கறிஞரை காணாம். வழக்கறிஞர் ஆடுறான்னா அவர் வேற தாய்மொழியை கொண்டவர் அல்லது வேற மாநிலத்தை சேர்ந்தவர். சரி, இவன்கிட்ட கொண்டுட்டு போய் நிறுத்தி இதோ வந்து விட்டார் பயங்கரவாதி, மாநகர காவல் சட்டத்தை மீறி இருக்கிறார் இந்த முனிப்ப, தமிழ் வாழ்கங்கிறாயா நீதிபதி கிட்ட சொன்னா அவர் வேற மொழியில கேட்கிறார். ஒன்னு ஆங்கிலத்துல கேட்பாரு அல்லது வேற ஏதோ மொழியில அவர் இந்தியிலயோ அதை கேட்கிறார். ஐயா இவன் தமிழ் வாழ்கங்கிறானா அவன் என்ன சொல்லுவான், அவனு வேற மாநிலத்துக்கார நீதிபதி. அவன் உடனே தடா சட்டம் கொடா சட்டம் இதோட ஏதாவது பெரிய சட்டம் இருக்கா, இவனை வெளிவிட்டா ஆபத்து, பாவம் அவனை தூக்கி இருக்கிறதுலயே கொடுமையான சட்டத்தை போட்டு அப்படி போட்டு சொல்லுவாங்க. அப்படித்தான் எங்க வேல்முருகன் அந்த நினைவு நாள் கூட்டத்தை நடத்துறதுக்கு போனாரு. நம்ம வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் ஒரு வழக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டத்துக்கு நடத்துறது இல்லையே. அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் என்ன செய்வேன்னா, தியாக உண்ணாவிரதம் இருந்தாரு ராஜீவ் மருத்துவமனையில, நான் மட்டும்தான் போவேன். நான் ஒரு தமிழனா, தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினரா நான் மட்டும் போய் அனாதையா நிற்பேன். யாரு எங்க சிறைக்கு போனாலும் ஏதாவது அத்துமுறை நடந்தா அதுக்கே வேப்பா பார்ப்பாங்க காவல்துறை. நீயே வர என்ன, நீ என்ன இவங்க எம்எல்ஏவா இருக்கிற, இன்னும் இவங்களுக்கெல்லாம் வர்றாங்கிறா. யாரை பாருங்க, பாவம் போராடி ஆண்டு கணக்கில் சிறையில் இருந்து அளப்பரிய அறிவை உள்வாங்கி உழைக்கின்ற கோடிக்கணக்கான பாட்டாளிகளுக்காக பேசி தன் குடும்பத்தை இழந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து மருத்துவமனையில கிடக்கிற ஒருத்தர் பார்க்க போனா அவன்லாம் மோசமான ஆளு, பயங்கரவாதி, மாவோயிஸ்ட், நக்சல்பாரி, தமிழர் மீட்பு படை, அந்த படை இந்த படைன்னு பொய்யை சொல்லி தமிழராகிய ஒருத்தன் அந்த அரியலூர் சம்பவத்துக்கு அப்புறம், அது கூட பாவம் நம்ம நள்ளிரவு போறோம், நேருக்கு நேராக மோதுல ஒரு பாவம் நடக்குது, அப்பாவிகளை உயிரோட நம்மளுக்கு உடன்பாடு இல்லை தான், சரிதான். ஆனா அந்த அரசியல் சூழல்ல அவங்க அப்படி செய்யறாங்க. தமிழனாகி ஒருத்தன், ஒரே தமிழனுக்கு பிறந்தோன்னு சொன்னா அது ஒரு சிக்கலா இருக்கு. யார் தமிழனுங்கிறான், அது ஏதோ பெரிய அப்படி சாதி பார்த்தா தான் தமிழன் கண்டுபிடிக்க முடியுது. இப்ப இது ஒரு பெரிய சிக்கல் ஓடிட்டு இருக்கு. அப்ப தமிழனுக்கு, தமிழ் தாய்க்கு பிறந்த அந்த தமிழ் மண்ணில் வாழ்ற யாராவது ஒருவர் எந்த கோரிக்கையை வலியுறுத்தியாவது எதிரியை அறவழியை போராடி கட்டுப்படுத்த முடியல, வாக்குகளை வாங்கி முதலமைச்சராக முடியல, தமிழ வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. கிராம பஞ்சாயத்துல 300 வாக்குகளை தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தமிழ்நாட்டுல தமிழ் மட்டுமே வாழ்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துல வாக்குகளை பெற்று
கிராம வார்டு உறுப்பினர் சொல்றோம்ல, அது கூட ஆகுங்க. சென்னையில நீ பெரிய தலைநகர் பூத்து குழுங்குதுல சென்னை, பெரிய ராஜராஜ சோழர் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைனால இப்ப இருக்கிற 200 மாநகராட்சி உறுப்பினர்ல ஒருத்தன் தமிழ் வாழ்லன்னு சொல்லிட்டு 100 வாக்கு பெற முடியாது. நம்ம போட மாட்டோம். ஆனா நீங்க சேகர் பாபு இன்னொருத்தரும் போட்டிடுறாங்க. அங்க பாஜகவை யாரோ போட்டிட்டாங்க கூட்டணியில. கிட்டத்தட்ட சேகர் பாபுவும் அது வேற, அப்புறம் அவங்கெல்லாம் இருக்கிற ஏரியாவில் இன்னொருத்தர் வந்துட்டான். ஏற்கனவே அங்க திராவிடமா இந்தியான்னு வந்த உடனே தமிழனை 3வது இடத்துல தள்ளிட்டு திராவிடன் இந்தியும் போராடி பாஜக இந்திக்கார கிட்ட நெருங்கி மேல மேல வர்றான். தமிழ்நாட்டில் தான் சொல்றேன், அந்த தொகுதியில சொல்றேன், சேகர் இப்ப ஜெயிச்ச தொகுதியில சொல்றேன். குறைஞ்ச ஓட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ இருக்கு. ரொம்ப கொடுமை. இப்ப நம்ம இப்ப இப்ப இது என்ன நாடு? இப்ப நம்மளா நினைச்சுக்க தமிழ்நாடுன்னு ஆகும்னு ஒரு நாடு கிடையாது. நீங்க டெல்லியில போய் கூட்டம், நீங்க நான் போய் மலேசியாவில் சிங்கப்பூர்ல அன்சாரியெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர், குவைத்தில், சிங்கப்பூர்ல, மலேசியாவில், இந்தோனேஷியாவில், ஜகார்த்தாவில் நாங்கள் கூட்டம் போட்டோம். தாய்லாந்தில் பாங்காங்க கூட 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க தமிழர்கள். அங்கே கூட நான் இந்த அரசியல அங்கே பேச முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் என்னுடைய சொந்த ஊரில் கவுண்டிச்சூரோட பேச முடியாது, பேசவே முடியாது. உள்ளூர்ல ஏட்டையா வந்து போங்காம பாரு, முடியாது சொன்னா போடாம பாரு, வண்டியில ஏறாம பாரு. அப்புறம் இப்ப ஏதாவது சொல்லி பாப்பா, இப்ப கடைசியில கஞ்சா வச்சிருக்கா. இப்ப பார்த்தா ஒன்னும் வெடிகுண்ட வைப்பா, இல்ல கஞ்சா வச்சிருக்கா. அவனுக்கு 2 இருக்கு. ஏன்னா 2 கடும் குற்றம். அப்புறம் தாடி வச்சிருந்து இப்படி போட்டோ பிடிச்சி போட்டுட்டா தீவிரவாதின்னு சொல்லிட்டா யாருமே சந்தேகப்படவே மாட்டான். இதுல என்ன கொடுமைன்னா அந்த ரஹீமண்ண ரொம்ப வேக்கியமா அந்த தொப்பி வைக்காம போராளிகளுடைய தொப்பி மேல வச்சதா தப்பிச்சுக்கிட்டாங்க. பாதி இஸ்லாமிய அடையாளம், சரி ஏதோ தப்பிச்சுக்கலாம், பாதி போராளி அடையாளம். அந்த தொப்பி வச்சுக்கிட்டா பழிச்சுன்னு அண்ணா ஆர்டிஎக்ஸ் வச்சிருந்தாரு. இங்க இஸ்லாமிய நாட்டை நிறுவ முயற்சிக்கிறார், ஐஎஸ்ஓட தொடர்பு, ஐஎஸ்ஓ தொடர்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிட்டு போனான்னா கேள்வியே கிடையாது. எங்க புலஞ்சனுக்கு தெரியும், நீதிமன்றத்துல போய் அந்த எண்ணெய் உபாவலி எல்லாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டா வெயிலு கற்பனையே பண்ணி பார்க்க, அந்த நீதிமன்றம் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்புறம் அதுக்கு வழக்கறிஞரே எனக்கு தெரியும் காணலாம். அதுல எங்க ஜான்சன்லாம் கடுமையா களத்துல தியாகம் பண்ணவங்க. அவங்களாம் நிறைய நெருக்கடிகளை அடக்குமுறைகளை சந்திச்சு கடுமையா போராடி வந்தவங்கலாம். இதெல்லாம் நாங்கள் அலுவலகம் பார்த்துட்டு நாம ஒரு 10 பேர் நாங்கள் இருக்கிறோம். நீங்க கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறீங்க. 25 பேர்த்தையுமே இப்ப போலீஸ் சுத்தி நிற்குதுன்னா நாங்கள் 25 பேருமே இருக்க மாட்டோம். இப்ப மறுபடியும் வீட்டுக்கு பத்திரமா போயிருந்து சொன்னதுனால புத்தக வெளியிட்டு நடக்குது. இப்ப நீங்க எல்லாம் ஆடாம அசையாம பிரஷர் ஏறாம சக்கரை மாத்திரை போடாம வீட்டுல சொல்லிட்டு வந்துருக்கிறோம். 100 முறை கேட்பா மனைவி, என்னமோ நாம டெய்லி போருக்கு போற மாதிரி. எட்டப்பன் உழவு சொன்னான், பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் திருச்செந்தூர் சென்றிருப்பார் என்று. வெள்ளக்கார அடிமைப்படுத்துறதுக்கு நாட்டுக்கு படையெடுத்துக்கிட்டு வர்றான். இந்த காட்டு கூட்டம் காவடி எடுத்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு போகுது, அலையலையா போகுது. வெள்ளக்காரன் வந்துட்டு இருக்கிறான், இவனை தள்ளி விட்டுட்டு அவன் திருச்செந்தூருக்கு போயிட்டா. அவன் வந்து போராடவே இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் வந்து பாக்குறான், அவருக்கு வந்துருக்காரு பாருங்க. அவரு ஐயோ ஐயோ ஜக்கம்மா எம்மனை எப்படியாவது காப்பாத்து. யாரு? அரசர் வீரவாட்டி கிட்ட பொம்மை. அந்த அவரே பயந்துக்கிட்டு சக்கமாட்ட போய் நின்றுக்கிட்டு அழுது கிடக்குறாரு. சம்சார ஐயா போகாதே போகாதே என்க அவரே போகாம தான் பயந்துட்டு இருக்கிறாரு. பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், வாழை அழிய கண்டேன், யானை பிளிர சாக கண்ட பிச்சைக்கார ஏற்கனவே 1-2 பேரையும் இந்த தாய் பெரிய பச்சை பொய்ய சொல்றா. புறநானூற்று தாய் புளிய முரத்தில் அடிச்சாரு. ஐயா அப்படியெல்லாம் ஒருத்தர் இல்லவே இல்லை. பொய்யா எழுதி நம்மளை பூரா பச்சையா களத்துல இங்க இல்லாத வீரம் புறநானூற்றில் எங்க வந்துச்சு? அப்படி புறநானூற்றில் முரத்தில் புலியை ஒரு தமிழச்சி அடித்திருந்தால் அவளுக்கு பிறந்தவன் தான் 8 கோடி பேர்னா இவன் எதுக்கு அடிமையா இருக்கிறான்? இந்த அடிமையில இந்த நாயை இப்ப பெரிய வாழ இருந்த வேண்டாம், பெரிய தானியங்கி துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். இந்த சாதாரண இந்த ஒரு ஓட்டு ஒன்று இருக்குதுல்ல, 250 ரூபா 100 ரூபா கொடுங்கன்னு
கூட்டம் கூட்டமா போய் விற்கிறான்ல, இவனை போய் தமிழன்னு சொல்றானுங்க. என்னத்த சொல்றது கேள்வி. 100 200 ஏதோ இருக்கிறத கொடுங்க. அந்த இடத்துல போட்டி போடுறதுக்கு யாரும் பணக்கார வேட்பாளர் இல்லைன்னா ஏதாவது கொடுங்க. யாரு கடைசிக்கு உப்புமாவாவது கொடுங்க, ஒரு டீயாவது கொடுங்க, ஓட்டு குடும்பமே போய் கேட்குது. இவனை பெரியம்மா வாண்ட பரம்பரை அந்த பரம்பரை இவன மாதிரி என்ன செய்யுது? இந்த இவனை என்ன சொல்றது? பைத்தியம் சொல்றதா, மூடன்னு சொல்றதா, கோழைன்னு சொல்றதா? இவனுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கறதுக்கு பெரிய துண்டெல்லாம் சால்வையெல்லாம் போட்டுக்கிட்டு கையெல்லாம் மீசி அடிச்சுக்கிட்டு டெய்லி தெருப்புனை கூட்டம். ஒருத்தர் சிவப்பு துண்டு சால்னா பை, இன்னொருத்தர் கருப்பு துண்டு பகுத்தறிவு வர்க்க போராட்டம். என்ன வர்க்க எப்படா போராட்டம் பண்ண அவருக்கு? எந்த சிகப்பு இங்க புரட்சி நடந்துச்சு? எந்த கருப்பு இங்க பகுத்தறிவை வளர்த்துச்சு? தன்னுடைய குடும்பத்திலேயே மனைவியை திருத்த முடியல, பெத்ததை திருத்த முடியல. 24 மணி நேரமும் திருநீரை சாக்கு முட்டை சமைச்சிட்டு போறேன், குறை ஊர்களும் எடுத்து பூசிக்கிட்டு. இந்த பிச்சைக்கார பகுத்தறிவு பூத்து கொடுக்குற மண் 75 ஆண்டு ஆளுங்க, 100 வருஷம் ஒரு நாய். சரி, அப்படி அதுவும் சொல்லக்கூடாது. நாய் சொன்னாலும் அதுக்கு சட்டம் வந்துருச்சு. நீ ஏதாவது சொன்னா சைக்கிள் கரிமல போட்டுருவான். ஜாமீன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை. இப்ப இதுல ஏதாவது நம்ம தப்பி தவிர ஒரு வழக்கு போட்டோம்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த குற்றவியல் திருத்தி சட்டம் 3 வந்திருக்குது. இதுல ஜாமீன் எடுப்போர் பிணையில் கையெழுத்து போடாதவர்கள் வழக்கு எடுத்தியான். அது பூரா இந்தி பேர் வச்சுட்டான், மோடியும் அமித்ஷாவும். இதுல இந்த நெருக்கடிக்கு மத்தியில வாக்கும் போட வேண்டாம், ஆயுத போராட்டத்துக்கு தயாரா இல்ல, அறவழியில கூடி ஆர்ப்பாட்டம் பட்டினி போராட்டத்துக்கு ஆள் இல்லை. இப்ப நம்ம கிட்டத்தட்ட இப்ப நம்ம எல்லாரும் வயசு ஒரு 60 நெருங்கிடுச்சு. இன்னொரு அதிகபட்சம் 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடியும் போறதுக்கு ஆள் இருக்காது. மேடையில் இருக்கிறது புலவரை எவ்வளவு என்ன செய்யறது? நாங்க இப்ப எந்த நேரத்துலயும் நாங்க அகால மரணம் அடையலாம். இதை கொண்டு போறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா நீங்க கூப்பிட்டாலும் உங்க குழந்தை வராது, நான் கூப்பிட்டாலும் வராது. ஏன் வராதுன்னா அது இந்நேரம் சினிமா தியேட்டர்ல இருக்கும், இல்லைன்னா செல்போனை வச்சுட்டு கொண்டிருக்கும். அதெல்லாம் நம்மளை மூடர்கள். இப்ப நாங்க சோழ தம்பியார் மட்டும் மீசியை வச்சுக்கிட்டு, சோழர் தம்பி ஏதாவது ஒன்று சொல்லுவார். சண்டிகை தமிழ் சங்கத்துக்கு கட்டணங்கிறது 100 தடவை கட்ட வந்திருப்பாரு. அவர் குடும்பத்துக்கு எதுவும் கேட்கவே இல்லை. ஆனா அவர் சொன்ன மாதிரியே 10 ஆண்டு நடந்து சண்டிகர்ல தமிழ் சங்கம் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு 60-70 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அழகா கட்டிக்கிட்டு இருக்காங்க சண்டிகர்ல தமிழ் சங்கம் கட்டுறாங்க. இங்க யாரு இப்ப நம்ம அந்த சொல்றதுக்கு ஆள் இருக்கா? தமிழ்நாட்டிலே தலைநகர் சென்னையிலேயே தமிழ் சங்கத்துக்கு கட்டணம் இல்லை. அது மண்ட வாடகை இல்லை. நம்ம ஏழையா போயிட்டா 2 முக்கால் முடியும். ஏன்னா நல்ல கருத்து போனாலும் வம்பு. ஏன்னா இவனை ஏற்கனவே இவனை மாவீரன், அறிவுச்சாவி, அறிவுச்சீவி, தமிழர்கள்லாம் பூத்து கொண்டு பச்சை பொய்ய சொல்றதுக்குன்னு அதை சொல்லி இவனை மயக்கத்தை வச்சிருக்கிறது. இவன் பூரா இவனை எழுந்து நடக்க வைக்கிறதே பெருசு. ஆனால் ஒலிம்பிக்கில் பல தங்க மெடல்களை பெற்றவனே வருக பச்சை பொய்ய சொல்லி இவன் செய்யறது. ஒரு 280 பேர் எப்போவாது தமிழ் வாழ்க, மொழி வாழ்க, இனம் வாழ்க, மைய அரசே, மாநில அரசே, சர்வதேச அரசியலே எங்களை பிரிக்காதே, மதத்தால் சாதியால் தமிழர்களாகிய தேசிய இனமாகிய எம்மை நீ பிரித்து எம்மை சூழ்ச்சி செய்தால் முடியாது, அனுமதிக்க மாட்டோம். இங்க சாதி ஒழிப்பு தான் முதல்ல, தமிழ் தேசிய விடுதலை பிறகுவா போச்சா? அவ்வளவுதான். அப்புறம் மத கருத்துக்களை இங்கு விவாதிக்க கூடாது. மதம் தான் முதன்மையானது. தமிழ் தேசியமும் ஒன்று சேரு. யார் இருப்பா? எல்லாரும் சாதிக்காரன், எல்லாரும் மதத்துக்காரன். ஒருத்தர் திண்ணீர் குட்டியோட மாலையோட போந்திருக்கா, ஒருத்தர் நம்ம இப்படி ஐயா மாதிரி செல்வியோட போட்டுட்டு ஏசையா தான் நாட்டை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டா. இங்க தமிழை யாரு? இந்த காசாவோட 40,000 பேர் தவணை முறையில கற்பனை பண்ணி பார்க்க முடியாத போடுறான். சிதறி ஓடுறாங்க. பிராணிகளை கூட தொட முடியாது, கொடுமைப்படுத்த முடியாது. கண்ணு முன்னாடி இந்த நவீன உலகம் காசாவில் அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள் கொத்தா சாகுறாங்க. உலகம் எப்படி வேடிக்கை பார்த்தீங்களா? நம்ம தான் நம்ம சக மாநிலம். இதுக்கு பெரிய ஐநா சபை இருக்கு, ஜெனீவா இருக்கு, இந்திய பாராளுமன்றம் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒண்ணு யாரையா தடுக்கிறது கிடையாது. இவைகளெல்லாம் கேட்டா நம்மளை பயங்கரவாதிப்பா, தீவிரவாதிப்பா. இப்ப சிவசுப்ரமணியன் போயிட்டாருன்னா ஆள் இல்லை. இப்ப சிவசுப்ரமணியன் போயிட்டா வீரப்பனை பத்தி, தனியரசை பத்தி, கௌதமனை பத்தி எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அவருக்கு நம்ம கண்டிச்சு 60 65 இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த புத்தகம் இலவசமா. அவர் என்ன பெரிய கணக்காக பெரிய நூல் முதலாளியா, பெரிய கோடீஸ்வரா? சாதாரண நம்ம மாதிரி ஒரு கிராமத்து ஏழை தமிழரசன் மாதிரி ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து இந்த தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, ஈழம் வாழ்க, புலியல் வாழ்க, பகுத்தறிவு வாழ்கன்னு சொன்னதுனாலேயே இப்படி கொண்டு நம்ம
இப்போ இந்து ராமன் நாங்கள் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனை கேமரா இருந்திருக்கு, எத்தனை மீடியா வந்திருக்கு, எவ்வளோ சர்வதேசம்லாம் வந்து கவனிப்பான். அவருக்கு தமிழே தெரியாது, 2-3 வார்த்தை ஆங்கிலம் தமிழும் பேசி பொறுப்பாக பேசுவார். என்ன அவர் சிகப்பாக இருப்பார், அதான் தமிழ் தெரியாது. அதனால தமிழ்நாடே வழங்கி கூப்பிடும். அந்த மாதிரி தான் எல்லாரும். இப்போ இங்கெல்லாம் கரையான்னு இருக்கிறான், 10 காசு ஆகாது, வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது. வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம போய் டவுன் பஸ்ஸில் தான் நிற்போம். நம்மளே ஆளாளுக்கு போய் பஸ்ஸு. நம்ம தான் இந்த நாட்டினுடைய பெரிய வழிநடத்துகிறோம். நம்மளாம் நாடு நம்மளுது. நாட்டில் எந்த தொழில் நம்மகிட்ட இல்லை, அரசு அதிகாரம் நம்மகிட்ட இல்லை, அரசியல் அதிகாரம் நம்மகிட்ட இல்லை, ஒன்றும் இல்லை. அனாதையே கிடக்கிற இந்த ஊழல்கள் நம்ம எதையாவது கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறதுக்கு இயன்ற அளவு நாம் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா தலைவர்களும் தொடர்ந்து பாடுவோம். இப்போ நீங்கள் இன்னும் அந்த கிண்டி கேஸு எங்கள் கௌதமனுக்கு முடிஞ்சிருக்காது. கிண்டி கேஸு அந்த பாலத்தில் சங்கிலி போட்டார்னா பெரிய பயங்கரவாதின்னு. இது இந்த நெருக்கடியிலிருந்து நம்ம மீள்வதற்கு ஐயா தமிழரசன் ஐயா, நம்முடைய பெரியவர் புலவர் கலிய பெருமாள் ஐயா, நமக்கு எல்லா நம்ம வீரப்படானாலாம் இந்த சின்ன விஷயத்துக்கு தான் 10 மூட்டையை ஏதோ மரத்தை கொண்டு போனார், ஏதோ 2 நாய் நெறி எலும்பு கொண்டு போயிட்டாருன்னு தான் அவரை தீவிரவாதின்ட்டான். அப்புறம் அந்த இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்க, அவரை பெரிய சர்வதேசமே தேடி அந்த சாதாரண ஒரு விவசாய குடி, தமிழ் குடி, தன்னுடைய நிலத்துல தன்னுடைய மலையில அந்த பாவம் 1 சென்ட் நிலம் இல்லாமல், 1 ரூபா பர்சில் பணம் இல்லாமல் தலைமறைவாக இருந்து அதை உலகமே வேடிக்கை பார்த்து டெய்லி கிரிக்கெட்டில் ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி தமிழை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் தான் சிவசுப்ரமணியன் போய் அந்த மீசை காட்டினார், ஆளை காட்டினார், செம்மன் இருந்துச்சு. இப்போ அவர் சந்தனக்காடுன்னு படத்தை கௌதம் எடுத்தீங்கன்னா, சிவசுப்ரமணியன் புத்தகம் எழுதினா அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததே நாட்டுக்கு தெரியாது. அவரை வந்து எப்படியெல்லாம் நம்ம சொல்லி அதை ஏமாற்றி அதை யார் கொண்டா, தமிழ்நாட்டு அரசாங்கம் கொண்டுச்சு, தமிழர்களா கொண்டாங்க. பெயரளவில் தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கலாம். அந்த அதிகாரி யாரு, ஆட்சியாளர்கள் யாரு, தமிழர்களே இல்லை. ஆனால் இதை அந்த பையனை, அந்த பாவம், அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை பாவம் எப்படி சதி பண்ணி ஏமாற்றி அணுவா சிதைத்து எப்படியெல்லாம் கொண்டு வந்து பொய் சொல்லி வஞ்சகத்தில் சூழ்ச்சியில் விளைவிச்சு அந்த அர்ச்சனன் அணுவா பார்க்குற டெய்லி லைவ்ல கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றான். அந்த அவரும் வீணா போயிட்டாரு, அழிஞ்சு போயிட்டாரு. அந்த எழுதினவனு நம்மளும் எனக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சுட்டான். கேஸில் நம்மளெல்லாம் விசாரணை கேஸில் போலீஸ் வராமையாக இருந்துச்சு சிவாவுக்கு. அதனால் நம்ம சிவாவெல்லாம் இப்போ நம்ம மையத்தில் குறைச்சோன்னா பாரு, நமக்கு எப்படி அவர் தான் நூலாசிரியர், எங்கே உட்காந்துருக்கிறேன் 2 ஆண்டுகள் போராடுறாங்க. 2 வருஷம் சந்திச்சது போய் மளிகை கடை முதலாளி இல்லை, பொட்டி கடைக்காரன் இல்லை, இந்த மாதிரி இயக்கங்களில் தொடர்புடையவர்கள் எல்லாம் சந்தித்து தகவல்களை பெறுவதற்கு எவ்வளவு சிரமப்படணும் தெரியுங்களா? நீங்க உங்க சித்தப்ப வீட்டுக்கு பெரியப்பா வீட்டுக்கு சொந்த பிள்ளை வீட்டுக்கு போங்க அனுமதி இல்லாம, ஏமா நேரில் வந்தேன்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா பையன் அம்மா சொல்லுவா. போய் எத்தனை கஷ்டப்பட்டு 2 ஆண்டுகள் இந்த பழைய காட்டுவாசினாலும் வம்பு போராளிகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எழுதி அதெல்லாம் இந்த 2 புத்தகம் இவ்வளவு அழகா கொண்டு வந்து இதை படிக்க மாட்டா புரியாது வேற. ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருந்தா நம்ம புரட்சி பண்ணியிருப்போம்ல. ஜனநாயக புரட்சி சொல்றேன், ஆயுத புரட்சி விடுங்க. இப்படி எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஆவணப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. அவர் ஒரு பச்சை தமிழன், பச்சை தமிழன்னாலும் தமிழன். ஏன்னா அதுல நீங்க பச்சை சேப்பு கண்டுபிடிச்சா தனியார் சொல்லி நாளை வாக்களிக்காது இவன் பச்சை தமிழன் போட்டு பாவம். கௌதமன் நாடு இருந்தா நாங்க எங்கேயாவது செய்ய முடியுமா? நானும் கௌதமன் சிவசுப்ரமணியன் ரங்கமண்ணெல்லாம் போய் ஆர்வியல் தமிழ்நாட்டில் தமிழர்களே நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கிறேன், வாக்களிக்கிறேன். யார் வாக்களிப்பா? முதல்ல இவன் உடனே நிறுத்தி அறிவிச்ச உடனே கண்டிப்பா இவன் தோத்துருவான் அப்படின்னு நம்மளால தான் சொல்லுவான். இவன் கட்டையுமே ஜெயிக்க மாட்டான். நான் எல்லாத்தையும் கொண்டு போறேன். பெருஞ்சித்திரனார் போர்டு ஒரு புகைப்படம் வச்சிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயா படத்தை கொண்டு போறோம். 2009 கற்பனை பண்ணி பாருங்க. 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்குது. 2009 படுகொலை மே 20, 17, 18 கொண்டுட்டாங்க. கொன்னு உலகம் பார்த்துட்டு 2009 நாடாளுமன்ற தேர்தல் 1 மாசம் கழிச்சு வருது. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஜெயிச்சாங்க, மறுபடியும் ஆட்சி யார் பிடிச்சாங்க இல்லைங்களா? அந்த காட்டுவாசிகளுக்கு தெரியாது. இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்று அதுக்காக போராடினாரோ அண்ணன் வைகோ அவருடைய சொந்த விருதுகளில் தோற்கடிக்கப்பட்டு மாணிக்கத்தாக காங்கிரஸ் கட்சிக்காரர் ஜெயிச்சு வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் வெற்றி பெற்றிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இந்த காட்டுவாசி நான் சொல்ல இந்த மூட இந்த பேடிப்பையன் அல்ல என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் ஓட்டு போட்டு
பத்திரமா காங்கிரஸ் கைச்சிறது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மீண்டும் எந்த ராணுவத்தை அனுப்பி இந்த இனத்தையே கொன்னு ஒழிச்சாங்களோ அந்த கட்சிக்கு சின்னத்துக்கு வாக்களிச்சு எம்பி எம்எல்ஏ அவர் தேர்ந்தெடுக்கிறான்னா இவனை விட மூடன் அல்லது இன உணர்வு இல்லாதவன், மொழி உணர்வு இல்லாதவன், நாட்டுப்பற்று இல்ல, அதையெல்லாம் கூட விடுங்க, மனிதாபிமானம் இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன், இவனை விட என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறதே தெரியல. அப்படி மூடர்களா இருக்கிற இந்த 8 கோடி மக்களையும் அறிவுள்ளவர்களாக, அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாற்றுவதற்கு இந்த மேடை, இந்த நாள் பெரியவர் ஐயா தமிழரசன் ஐயாவுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே, நினைவு நாளிலே, செப்டம்பர் 1 என் ஆருயிர் உறவுகளே, ஆயுதம் வேண்டாம், அறவழியில் கருத்து புரட்சியை மக்கள் மத்தியிலே பரப்பி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழர்களுடைய தொன்மை வாய்ந்த பாரம்பரியம் உள்ள சாதி மதம் கடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் ஒரு வலிமையான நல்லரசை உருவாக்குவதற்கு என் ஆருயிர் உறவுகளே நாம் இன்று அணியமாவோம். ஐயா தமிழரசனார் அவர்களுக்கு என் புகழ் வணக்கம். நன்றி, வணக்கம்.